சோஸ் விருப்பம் இல்ல. சோஸோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு விருப்பம் இல்ல. சோஸ் விருப்பம் இல்ல. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சோஸ் விருப்பம். என்ன இழுக்கல தெரியும். என்ன இழுதா அப்படி வரும். சூப்பரா இருக்கும். அதுக்கும் சோஸோட சொட்டு சாப்பிட வேற லெவல்ல இருக்கு. மெய் மறந்து போனேன். ரூபி சுட்டா ரவை வடைக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா சூப்பரா வந்து ரவையில சுட்ட வடை வந்து வந்திருக்கு. உளுந்து வடையை விட நல்ல மொறுமொறுப்பா இருக்கு. அந்த மேல இப்படி அமர்த்தவே நல்ல சத்தம் கேக்குது. அந்த மொறுமொறுப்பு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால், இன்றைக்கு வந்து சூப்பரா வடை தான் சுட போறேன். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா என்னத்தை வச்சு சுட போறேன்டா, ரவையை வச்சு சூப்பரா மொறுன்னு இன்றைக்கு வடை சுட போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட VR Vlog யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப ரவையில இந்த வடை சுடுறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்க சொன்னா ரவையில வந்து நல்ல மொறுப்பான வடை வந்து சுடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ரவையை வந்து நல்ல வடிவா அடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னா, சில நேரம் வந்து வண்டுகள் அப்படி இருக்கும். அதால வந்து நல்ல வடிவா என்னன்னு சொல்றது அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கட்டைத்தூள், இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு பெருஞ்சீரகம், அதோட தூள் உப்பு. இவ்வளவு தான் நல்ல ரவை வடை வந்து சுடுறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க எடுத்து வச்சுக்கிற ரவையை வந்து வறுத்தெடுக்கணும். பாக வந்து வறுக்க தேவையில்லை. ஒரு நார்மலா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்தாலே போதும். ஓகே, இப்ப வந்து அடுப்பு மூட்டுவோம். ஓகே, இப்ப வந்து அடுப்பு மூட்டியாச்சு. இனி சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். சட்டி வந்து சூடாகட்டும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எடுத்து வச்சுக்கிற ரவையை வந்து வறுத்தெடுப்போம். அரை சுண்டு ரவை வந்து எடுத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். கைவிடாமல் வறுத்தெடுக்கணும், இல்லாட்டி கீழால வந்து ரவை வந்து எரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இப்பதான் வந்து ரவையில வந்து சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் இப்படி மாட்ட ரவை வந்து வறுபட்டு. ரவை வந்து வறுபட்டுட்டு நீ இது இறக்கி ஆற விடுவோம். இப்ப நல்லா வறுபட்டுட்டு இதை இப்ப ஒரு கோப்பையில வந்து கொட்டி ஆற விடுவோம். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அதே சட்டியை வந்து அடுப்புல வைப்பேன். இப்ப ரவை வந்து இங்கால வந்து ஆறட்டும். நாங்க அதே சட்டியை தூக்கி இங்கால அடுப்புல வச்சிருக்கிறோம். அடுப்புல வச்சுட்டு தண்ணியை வந்து கொதிக்க வைக்க போறேன். ஓகே, இப்ப வந்து தண்ணி விட போறேன். இந்த பேணி சுண்டாலதான் நான் அரை சுண்டு ரவை எடுத்தேன். இப்ப இதே பேணி சுண்டால வந்து என்ன சொல்றது, ஃபுல்லா வந்து இப்ப அரை சுண்டு ரவைன்னு சொன்னா ஒரு பேணி தண்ணி வந்து விடணும். அதே போல நீங்க ஒரு சுண்டு ரவை எடுத்தீங்கன்னு சொன்னா 2 சுண்டு தண்ணி வந்து விடணும். இப்ப தண்ணியை விட்டு கொதிக்க வைப்போம். இப்ப வந்து தண்ணி வந்து விட்டாச்சு. தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்ப வந்து வடைக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். தேவையான அளவு தூள் உப்பு, கட்டி உப்பும் போடலாம், ஏண்டா தண்ணியில வந்து கரைஞ்சிடும். அதோட வந்து சின்ன வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் பாருங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம், கொஞ்சம் கட்டத்தூள். நீங்க அதெல்லாம் உரைப்புக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் கட்டத்தூளும் போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே நல்ல வடிவா இருக்க கலந்து விடுவோம். இனி வந்து நாங்கள் வறுத்து வச்ச ரவை வந்து நல்லா ஆறிட்டு இப்ப அதையுமே சேர்ப்போம். இனி நல்ல வடிவா கட்டி இல்லாமல் கிண்டோணும். ரவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தண்ணி இழுக்கு. பாருங்க எப்படி இழுத்துட்டேன் தண்ணிய. நல்ல வடிவா கலந்து விடுவோம். இப்ப வந்து நல்ல வடிவா கலந்து எடுத்தாச்சு. இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு கோப்பையில போட்டு கொஞ்சம் மாற விடணும். மாற விட்டு தான் நாங்க வடை தட்டி போடணும். இப்ப வந்து ஒரு கோப்பையில வந்து போடுவோம்.
இப்போ வந்து கொஞ்சம் மாறின பிறகு நாங்க கையால வந்து குழைச்செடுப்போம். அடுப்பு வந்து நல்லா எரியுது. இப்போ சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். சட்டி வந்து காயட்டும். காஞ்ச பிறகு எண்ணெயை விட்டு கொதிக்க வைப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிண்டி வச்ச ரவையை வந்து நல்ல வடிவாக கையாலேயே ஒரு குழைச்செடுப்போம். கொஞ்சம் சுடுந்தான் நல்ல வடிவாக குழைச்சிருங்க. உப்பு வந்து பாருங்க, உப்பு காணாடிக்கு வந்து இப்போ நாங்கள் குழைக்கிற இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பை போட்டுட்டு நீங்கள் குழைச்சிருக்கலாம். இப்படி வந்து கையில் நாங்கள் உருட்டை வந்து இப்படி வரணும் பார்த்தீங்களா. இப்போ வந்து சட்டி வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ தேங்காயை வந்து விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டுக்கிறேன் சொன்னால் அந்த பொரிஞ்சு வர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து நல்லா கட்டைத்தூள் பச்சை மிளகா கொஞ்சம் முறைப்பாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து கொதிக்குது. அதோட பெருஞ்சீரகம் எல்லாமே கொஞ்சம் கூட போட்டு தான் நல்ல வடிவாக எடுத்துக்கிறேன் ரவையை. இனி வந்து நல்ல வடிவாக கமத்தி குழைச்சிட்டே நீ ஒவ்வொரு வடியாக வந்து தட்டி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எண்ணெயை வந்து கொதிச்சிட்டு நீ ஒவ்வொரு வடையாக தட்டி போடுவோம். கையை வந்து ஒரு தண்ணியில் வந்து நினைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுக்கலாம். இப்போ வந்து இந்த பூவரச மில்லில் தான் நான் வடை வந்து தட்ட போகிறேன். இப்போ வந்து நடுவுக்குள்ள ஓட்டியை போடுவோம். நீங்கள் பருப்பு வடை மேலேயும் சுட்டு எடுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு தட்டி வச்ச வடையை வந்து போடுவோம். வடை வேறுங்க எப்படி பொரியும். வடையை விட இது நல்ல மொறுமொறுப்பாக வரும். இந்த வடையும் போடுவோம். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உளுந்து ஊற விடணும், பருப்பு ஊற விடணும்ன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ வடை சாப்பிட ஆசையாக இருக்கோ ரவை இருந்தாலே காணும். உடனே நாங்கள் வடை சுட்டு சாப்பிடலாம். நீங்கள் சொன்னால் நான் முதல் போட்ட வடை வந்து பொரிஞ்சிட்டு அதை வந்து மெட்ட பக்கம் வந்து திருப்புவோம். பாருங்க இப்படி கலராக வந்துருக்குன்னு சொல்லி. இந்த கட்டைத்தூள் போட்டபடியாக இன்னுமே கலர் கூடவே இருக்குது. வந்து பொரியட்டும் மெட்ட பக்கமும். நாங்கள் அதுக்கிட்ட மெட்ட வடையும் தட்டி வைப்போம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடையை வந்து தட்டி வைக்கிறேன். நான் சொன்னால் அது பொரிஞ்சோன்னே பக்கண்டு போடுறதுக்காண்டி. போட்ட வடை வந்து நல்ல மொறுப்பாக வந்து பொரிஞ்சிட்டு இனி வந்து இறாக்குவோம். மற்றது இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு வந்து நல்லா எரியணும். அடுப்பு வந்து எரியாட்டிக்கு என்ன சொல்கிறது, வடை வந்து எண்ணெய் இழுத்துடும். எண்ணெய் இழுத்துச்சேன்டா மேலே அரிவெறுப்பாக இருக்கும். அதோட வந்து எண்ணெய் தெளிக்க வேண்டிய எண்ணெயும் போயிடும். வடை சுடுறதுல எண்ணெய் எல்லாம் இழுத்து தள்ளிடும். வடை மறுப்பாக இருக்கும். வடையை பாருங்க இப்படி மொறுப்பாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெங்காயம் மற்ற கருவேப்பிலை எல்லாம் போட்டபடியே நல்ல வாசமாகவும் இருக்குது. அந்த வெங்காயம் பொரிஞ்சு வரவே நல்ல வாசம் இருக்கும். இப்போ நாங்கள் தட்டி வச்ச மற்ற வடையுமே போடுவோம். மற்ற தரம் போட்ட ரவை வடையும் நல்லா பொரிஞ்சிட்டுது. நல்ல மொறுப்பாக இருக்கு. நல்ல வாசமாகவும் இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவையில் வந்து நல்ல மொறு வடை வந்து சூப்பராக வந்து சுட்டு எடுத்துட்டேன். பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது. வடை வந்து எப்படி வந்து மொறுப்பாக இருக்குன்னு சொல்லி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலராகவும் இருக்குது. அதோட வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல சூப்பராக வந்து ரவையில் சுட்ட வடை வந்து வந்திருக்கு. உளுந்து வடையை விட நல்ல மொறுப்பாக இருக்குது. அந்த மேலே இப்படி அமர்த்தவே நல்ல சத்தம் கேட்குது. அந்த மொறுப்பு தன்மை. இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், இப்போ ரூபி சுட்ட வடை வந்து சூப்பராக வந்து அந்த மாதிரி வாசத்தோட வேறு லெவலாக இருக்குது. அதுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி சாஸ் எடுத்து வச்சுக்கேன். சாஸை விட்டுட்டு இப்போ நான் வந்து ரூபி செய்த சுட்டு எடுத்த வடையை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். கிட்ட வந்து சோஸ் விடுறத கிட்ட காட்டணும். இங்கே கமரா பூடியா பூனை பிடிக்கும். இப்படி சோஸை கொஞ்சம் விட்டுட்டு சோஸோட சொட்டு சாப்பிட நல்லா இருக்கு. வேணாம், நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க வாங்க. எனக்கு சோஸ் பிடிக்காது. அப்படி விட்டுட்டு என்ன செய்ய போறேன், வடை சாப்பிட்டு பார்க்க போறேன். வடை
இப்போ இப்படி வடைய ஒன்று எடுத்துக்கணும் 2 எடுக்கணும். முதல் ஒன்று சாப்பிடுங்க 2 சாப்பிடுங்க இப்படி எடுத்துட்டு இப்படி கிட்ட வழியா பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ஐயோ சரியா பரவாயில்ல. இப்படி எடுத்துட்டு நல்ல முறுமுறுப்பு அந்த மாதிரி உழுகெல்லாம் போய் இருக்க வடிவா ஒன்றும் இல்லைஞ்சு ம் ஒன்றே இல்லை. என்ன இல்லையா பிச்சு காட்டும் என்ன இழுக்கல தெரியும் என்ன இழுத்தா அப்படி வரும் முறுமுறுப்பா சூப்பரா இருக்கும். அதுக்கும் சொசோட சொட்டு சாப்பிட சும்மா வேற லெவலில் இருக்கு. மெய் மறந்து போனேன் ரூபி சுட்டா ரவை வாடகைக்கு உளுந்து வடையை விட டேஸ்டா இருக்கா ம் எழுந்துருவான். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நிறைய போட்டுருங்க. வெங்காயம் வந்து கூட தான் போடலாம் கூட தான் நல்லதுதானே. நல்லா இருக்கும். நல்ல முறுமுறுப்பா இருக்கும். முறுமுறை சத்தம் கேட்க நினைக்கிறேன். அல்ல முறுமுறுப்பா அந்த மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுங்கண்ணா வாங்க. என்ன மாதிரி பழைய சாப்பிடுறீங்களே சாப்பிடுவேன் எனக்கு சோஸ் வேணாம் ஏன் எனக்கு சோஸ் விருப்பம் இல்லை சோசோட சாப்பிடாதான் நல்லா இருக்கும். எனக்கு விருப்பம் இல்லை சோஸ் விருப்பம் இல்லை நல்லா இருக்கும். நல்லா சோஸ் விருப்பம் இல்லை நல்லா இருக்கும். எனக்கு சோஸ் விருப்பம் இல்லை நல்லா இருக்கும். எனக்கு விருப்பம் இல்லை சோஸ் இங்க வா இங்க வா சோஸ் விருப்பம் சொன்ன இங்க வா ஓடி 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 எனக்கு விருப்பம் நான் பழம் பழம் சாப்பிடுவேன் எனக்கு சோஸ் விருப்பம் இல்லை எனக்கு பிடிக்காது சாப்பிடலாம் சாப்பிடலாம் சத்தம் நேரம் போட்டுக்கோ. பிடிக்காது எனக்கு அது சோஸ் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது இதோட சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஒரு வேணாமா தனக்கு சோசோட சாப்பிடலாம். நான் வருவேன் சாப்பிடுவேன் நல்ல முழுமுறை நீ சத்தம் கேட்காங்க பாத்தீங்களா அதோட வேணுங்க உள்ளுக்கெல்லாம் அப்படி அவிஞ்சிருக்காண்டு நல்லா சூப்பரா அவிஞ்சிருக்கு அதோட ஒன்னேம் இல்லை நல்லா இருக்கும். நான்வெஜ் நன்மையா இருக்கும். இல்லை தான் இருக்கும் உண்மையா நல்லா சூப்பரா இருக்கு. இலவாஞ்சு எல்லாம் ஆனா என்ன சுடச்சுட சாப்பிடணும் கொஞ்ச நேரம் வந்து முறுமறுப்பு வந்து அது வந்து நல்ல உரைப்பாம இருக்கு எனக்கு கட்டத்தோல் போட்டு நல்லா முறுமுறுப்பு அந்த மாதிரி இருக்கும். நீங்க சாப்பிட மாட்டீங்க நான் சாப்பிடுவோம். நான் கடையிலே ஒரு நாள் இந்த ரோலோட எல்லாம் சோஸ் சாப்பிடுறதே இல்லை. சரி ஓகே சூப்பர் வேற லெவலா இருக்கு. நீங்களும் வந்து இப்படி ரவையில வந்து இலவா வந்து இப்போ பின்னிறம் பிள்ளைந்து குடிக்கல எதுவும் சாப்பிடணும் போன இருந்தா பக்கம் ரவை எடுங்கோ வெங்காயம் எடுங்கோ பக்கம் இலவா வந்து நீங்க உளுந்து ஊற விடையிலே பருப்பு ஊற விடையில எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இலவா வந்து நீங்களே வந்து சுட்டுறது பிள்ளைந்து டீயோட வந்து சாப்பிடலாம். ஓகே நாங்கள் இதோட இந்த காணொலி முடிச்சு கொடுவோம். இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொடுறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உறவுல பாய். வடை சாப்பிட அவசரம் அப்படி நிற்கிறாங்க.